Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. போக்குவரத்து காவல்துறையினரின் அபராத விதிப்பு நடைமுறையில் உள்ள குளறுபடிகளை நீக்க வேண்டும் என மயிலாடுதுறையில் நடைபெற்ற இருசக்கர வாகன விற்பனையாளர் நலச்சங்கத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. மயிலாடுதுறையில் இருசக்கர வாகன விற்பனையாளர் நலச்சங்கத்தின் 8ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய மாவட்ட தலைவர் டேவிட், போக்குவரத்து காவல்துறையில் மோட்டார் வாகன விதிமீறல்கள் தொடர்பாக விதிக்கப்படும் அபராதங்களில் குளறுபடிகள் உள்ளதாக தெரிவித்தார். இதனால் பழைய இருசக்கர வாகனங்களை வாங்கி விற்பனை செய்யும் விற்பனையாளர்களுக்கு மிகுந்த பாதிப்பு ஏற்படுவதாக கூறினார். ஒரு வாகனத்திற்கு அதிகபட்சம் 3 அபராதங்கள் வரை விதிக்கலாம் என நடைமுறை உள்ள நிலையில் 10 முதல் 15 அபராதங்கள் வரை விதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். இது மட்டுமின்றி விபத்து ஏற்பட்டு ஓட்ட முடியாத நிலையில் சர்வீஸ் நிலையத்தில் 3 மாதங்களாக உள்ள வாகனத்திற்கு மாவட்டம் கடந்து வேறு ஒரு பகுதியில் அபராதம் விதித்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். தமிழக அரசு இந்த குளறுபடிகளை நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்தார். ஒரு கஸ்டமர் அந்த ஆர்சி ஓனர் இன்னொருத்தவங்கள்ட்ட வித்துறாங்க. நாங்கள் அவங்கள்ட்ட வண்டி எடுத்துறோம். அந்த வண்டி எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தாக்கா தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5000, 3000, 4000 போட்டு ஒரு வண்டியோட விலையே 20000 15,000 ரூபாய்க்கு அதில் ஃபைன் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப எங்கள் தொழில் இப்போ நடத்தவே முடியல. நாங்கள்லாம் இன்னைக்கு ரொம்ப பாதிப்புக்கான காரணம் என்னன்னா சட்டங்கள் சரியில்லை. ஏன் சட்டங்கள் சரியில்லைன்னு சொல்கிறேன்னா, ஒரு ஃபைனு 2 ஃபைனுக்கு மேலேனாக்கா அந்த ஆர்சி ஓனருக்கு அந்த துறையை சார்ந்த சம்மன் அனுப்பி கோர்ட்டில் நீங்கள் பணம் கட்டுங்கன்னாக்கா பிரச்சனை கிடையாது. தொடர்ந்து இதே நாங்கள் 18 ரூபாய்க்கு வண்டி எடுக்கிறப்ப 10,000 ஃபைன் இருக்கப்ப வாடிக்கையாளர்கிட்ட நம்ம வண்டியை பேசுகிறப்ப எல்லாமே முடிகிற ஸ்டேஜில் பார்த்தாக்கா இந்த ஃபைன் தான் பிரச்சனையாக இருக்குது. அதனால் எங்களுடைய பங்கு என்னங்கிறதே அவங்க புரிஞ்சுக்கணும் அரசாங்கம்.